திருத்தணிகை சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம்மா. நீங்கள் இந்த விரதம் நான் சொல்லியிருந்தேன், அது உங்களால் முடிஞ்சு நீங்கள் இருந்தால் சந்தோஷம். ஆனால் அதே சமயத்தில் எங்களால் முடியலம்மா, நாங்கள் இருக்க முடியல, எங்களால் நாங்கள் விட்டுட்டோம் ஒன்று சொன்னீங்கன்னா, தயவு செய்து ஒரு நாள் சூரசம்பாரம், நாளைக்கு 6வது நாள், நாளைக்கு நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் லிக்விடாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கணும். 10லாம் சாப்பிடாதீங்க. ஒரு நாள் மட்டும் இருந்து பாருங்கள், உங்களுக்கு அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்குமா. அதனால் நீங்கள் இதை தவறவே விடாதீங்க. ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம வீட்லேயே நம்ம வந்து சூரசம்பாரம் முடியும். திருச்செந்தூரில் முடிஞ்ச உடனே ஈவினிங் நல்லா ஒரு 7 மணிக்கு தீபாரதானம் பண்ணிவிட்டு இலை போட்டு சாப்பாடு போடணும். இலை போட்டு நம்ம சாப்பாடெலாம் செஞ்சு வடை பாயசத்தோடு செஞ்சு நம்ம அவருக்கு படைச்சிட்டோம்னா நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு நாள் மட்டும் இருந்து பாருங்கம்மா, தயவு செய்து சொல்கிறேன். நம்ம கஷ்டங்க கோயிலாக போகிறோம், ஆனால் நமக்கு நிவர்த்தி ஆகுதா? ஆகலை. ஆனால் கைக்கேற்ற பலன் இது. நமக்கு கிடைத்த பொக்கிஷன் கூட சொல்லலாம். 6 நாள் நம்மளால் முடியல. 6 நாள் முடியாதவங்க இந்த ஒரு நாள் இருங்க. ஒரு நாள் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, சரிங்களா? அதனால் இந்த ஒரு நாள் மட்டும் இருந்து பாருங்கள். உங்களுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் கேட்குறீங்களோ அது அடுத்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிட்ருக்கும். நீங்களே அடுத்த வருஷம் நம்ம சொல்லவே வேண்டாம், நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லுவீங்க, சரிங்களா? அதனால் உங்களுக்கு இதை தயவு செய்து நீங்கள் பண்ணுங்கள். நாளைக்கு மட்டும் பண்ணுங்கள். நாளைக்கு மட்டும் தவறவே விடாதீங்க. நீங்கள் இந்த ஒரு நாள் தவற விடாதீங்க. இது நமக்கு கிடைத்த பொக்கிஷமாக நினச்சி பண்ணுங்க, சரிங்களா? கைக்கேற்ற பலன் கிடைக்கும். அந்த முருகன் நம்மளை கைவிடவே மாட்டான். தயவு செய்து செய்யுங்கம்மா, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூம்மா.